வணக்கம். ஸோ இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் ஒன்னோட பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி. ஸோ இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் திங்ஸ் தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் தி சயின்ஸ் ஆஃப் கலெக்டிங், ஆர்கனைசிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங், அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் ஆஃப் தி டேட்டா. ஸோ இது என்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த ரிசர்ச் பண்ணாலும், எந்த இது பண்ணாலுமே நீங்கள் வந்து டேட்டா கலெக்ஷன் பண்ண போறீங்க. அந்த டேட்டாவை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், இன்டர்பிரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த டேட்டாவை. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் ரெண்டு வகையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்னொன்று இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு. பேசிக்கா இப்போ டெஸ்ட் ஸ்கோர் ஆஃப் பயாலஜி ஃபார் 20 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன் நான். அதாவது ஒரு 20 பேரோட பயாலஜி மார்க்ஸ், 20 பேரோட மார்க்கை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து டேட்டா. ஓகே. ஸோ இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ண முடியும், ஸோ எப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது. இப்போ நம்ம சொல்லுவோம் லைக் யார் நல்லா படிக்கிறவங்க எத்தனை பேர், இல்லை கம்மி மார்க் இருக்கிறவங்க எத்தனை பேர், இந்த மாதிரிலாம் நமக்கு வேணும். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அந்த இதுதான் அந்த ஸ்கோர். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா டிஸ்கிரைப்ஸ் தி டேட்டா, அதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ இதோட ஆவரேஜ் ஸ்கோர் எடுக்கிறது, அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்ன்றது என்னது, இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதை டிவைட் பண்ணீங்கன்னா 80.4. அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மார்க் எடுக்கிறாங்க, 80.4. ஐ மீன்ஸ் தட் கிவ்ஸ் த மிட் ஸ்கோர். அதுதான் வந்து மீன் வேல்யூ. சப்போஸ் சம்டைம்ஸ் மீன் வேல்யூ எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகாது. சப்போஸ் அது எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன். இதனுடைய மிட் டேட்டாவை, எக்ஸாக்ட் மிடில் டேட்டாவை எடுத்துக்கிறோம், அந்த டிவைட் பண்ணி போடுறோம் அப்படின்னா அது மீடியன். சப்போஸ் ஆட் நம்பர்ஸாக இருந்தால் மிடில் வேல்யூ, ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் ரெண்டு மிடில் வேல்யூ எடுத்து டிவைடட் பை 2. ஏன்னா ரெண்டு மிடில் வேல்யூ, அதனால தான் டிவைடட் பை 2 போடுறோம். 81 ரேஞ்ச். இப்போ லோயஸ்ட் ஸ்கோர் எவ்வளவு, ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளவு, இதை ரீஅரேஞ்ச் பண்ணாதான் சொல்ல முடியும் இதெல்லாம். ஸோ இப்போ இந்த நம்ம கிடைச்ச நம்பர்ஸை வச்சு என்னென்ன சொன்னோம், இதோட மீன் வேல்யூ சொல்லியிருக்கோம், இதோட மீடியன் வேல்யூ சொல்லியிருக்கோம். சப்போஸ் ஏதாவது நம்பர் ரிப்பிட்டேஷன் ஆயிருந்தா மோடு சொல்லலாம், ரேஞ்சும் சொல்ல முடியும். லோயஸ்ட் எவ்வளோ எடுத்தாங்க, ஹையஸ்ட் எவ்வளோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. சரி, நெக்ஸ்ட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்லிட்டேன், மீன், மீடியன், மோடு, ரேஞ்ச் இதெல்லாம். அப்போ இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னது அப்படின்னா, சப்போஸ் யூ வாண்ட் டு கம்பேர், இப்போ ஆவரேஜ் ஸ்கோர் பழைய எக்ஸாம்ல எவ்வளோ எடுத்தாங்க, இப்போ எவ்வளோ எடுத்திருக்கிறாங்க, அதை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. சப்போஸ் பழைய ஆவரேஜ் வந்து 675, இப்போ இருக்கிற ஆவரேஜ் என்னது நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ இருக்கிற ஆவரேஜ் வந்து இந்த இருக்கு பாருங்க, 80.4. அப்படின்னா பழைய ஆவரேஜை விட இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஹைபோதிசிஸ் டெஸ்டிங், அதாவது பழைய ஆவரேஜ் மாறிச்சு மாறலன்னு சொல்றது. நல் அப்படின்றது நில்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட இமேஜினேஷன் இல்லை, பழசுக்கும் இதுக்கும் பெரிய மாற்றம் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது நல் ஹைபோதிசிஸ். இல்லை ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ், இல்லை மாறுபடுது அப்படின்றது ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். ஹைபோதிசிஸ் டெஸ்டிங்னு உங்களுக்கு ஒரு யூனிட் இருக்கு, அது வரும்போது இன்னும் கொஞ்சம் நீங்க அதை பத்தி நல்லாவே படிச்சுக்க முடியும். ஓகேவா. இதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடணும் அப்படின்னா டி டெஸ்ட், அனோவா, இல்லைன்னா நான் பேராமெட்ரிக் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்ஸ் இருக்குது. அதுல வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா, எரர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து அது சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த டேட்டா வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போச்சு அப்படின்னா அது இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னது, இஃப் யூ அப்ளை தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் பயாலஜிக்கல் டேட்டா ஆர் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், தென் இட் இஸ் கால்டு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ டேட்டான்றது என்னது, அது ஒரு கிளினிக்கல் ட்ரையல் டேட்டாவா இருக்கலாம், எபிடமியாலஜிக்கல் டேட்டாவா இருக்கலாம். டேட்டான்னு கூட ஒரு யூனிட்ல உங்களுக்கு இருக்கு. அந்த டேட்டா வரும்போது நீங்க இன்னும் நிறைய அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பப்ளிக் ஹெல்த் சர்வைலன்ஸ் டேட்டா, அனிமல் ஸ்டடீஸ், ஃபார்மகாலஜிலாம் பார்த்தீங்கன்னா அனிமல் ஸ்டடீஸ் வரும். ஸோ அதனுடைய டேட்டா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எது எதுக்கெல்லாம் இது பயன்படுது, ட்ரக் டெவலப்மெண்ட், எபிடமியாலஜி, ஜீனோமிக்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், என்விரான்மெண்டல் ஹெல்த், பப்ளிக் ஹெல்த், இதுக்கெல்லாம் வந்து இது வந்து பயன்படுது.
அப்போ நீங்கள் பேஷண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணி அதுலேருந்து டேட்டா எடுக்கிறது எல்லாமே வந்து பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். சரி, அடுத்தது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஃப்ரீக்வன்சின்றது ஒரு விஷயம் எத்தனை டைம் ரிப்பிட்டிஷன் ஆகுது. இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பஸ் வச்சுக்கோங்களேன், அது எத்தனை டைம் வருது அப்படின்றது ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? எத்தனை நிமிஷத்துக்கு எத்தனை வருது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டாவை வந்து அதோட ரிவ்யூ பேட்டர்னை வந்து சொல்றது வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இது வந்து நிறைய ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி. டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா, டிஸ்கிரீட்னா தனித்தனி நம்பர்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ், நம்பர் ஆஃப் கார்ஸ், இதெல்லாம் வந்து டெசிமல் எடுக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி. அடுத்தது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ 0 to 10, 10 to 20 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி அந்த டேட்டா. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இது விட இது இத்தனை மடங்கு மாறி இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்றது ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அடுத்தது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் ஆட் பண்ணிட்டே வந்து சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ், அதுதான் வந்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸை சப்போஸ் ஒரு சம் உங்களுக்கு அதாவது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் அ ஃபேமிலி. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்ட்ரன் இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் 30, 2 சில்ட்ரன் இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் 160, இந்த மாதிரி ஒரு டேட்டா எடுக்கிறீங்க. இது வந்து டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி. இப்போ 1.5, 2 அந்த மாதிரி வரப்போறது கிடையாது. இப்போ இந்த டேட்டா பாருங்களேன், 0 to 10 பாடி வெயிட் இருக்கிற நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் ஏ ஹாஸ்பிட்டல். ஓகேவா? அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றது சப்போஸ் ஒரு ஏரியா லொக்காலிட்டிலன்னு வச்சுக்கோங்களேன், அது 40 பேர் இருக்காங்கன்னு ஒரு டேட்டா கிடைக்குது நமக்கு. 11 to 20 அது 80 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. 21லேருந்து 30. ஸோ இந்த மாதிரி இன்டர்வல் டேட்டா வந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? சரி, இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போமே. இப்போ சைடு எஃபெக்ட்ஸ், மைல்டு ரேஷ், ஹெட் ஏக், நாசியா, ஃபீவர் எத்தனை பேருக்கு வந்திருக்கு? மைல்டு ரேஷ் வந்து 10 பேருக்கு ஒரு ட்ரையல்ல வச்சுக்கோங்களேன். அப்போ மொத்தமா வந்து எத்தனை பேர் பேஷண்ட் அப்படின்னா 40 பேர். ஓகே. ஸோ இப்போ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கால்குலேட் பண்றது? ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு இந்த ஃப்ரீக்வன்சி பை டோட்டல் நம்பர். அப்போ மைல்டு ரேஷ் எத்தனை பேருக்கு வந்துச்சு ரிலேட்டிவா அப்படின்னா 10/40. அப்போ 0.25. இது ஹெட்ஏக் 0.375, நாசியா 0.20, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர் 0.175. இதுவே கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பாருங்களேன், 10, அதுக்கு அடுத்தது வந்து 25, அதாவது 10 + 15, அடுத்தது 10 + 15 + 8, அதாவது 33. ஃபீவர் 10 + 15 + 8 + 7, 40. ஸோ ரிலேட்டிவா சொன்னா அது ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, ஆட் பண்ணிக்கிட்டே வந்தா அது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் கொடுப்போம்மா, கன்வெர்ட் தி ஃபாலோயிங் டேட்டா இன்டு மோர் தேன் ஃப்ரீக்வன்சி டேபிள். உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கு, வீக்லி வேஜஸ் லெஸ் தேன் $20 வச்சுக்கலாம். சரியா? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. நீங்க வந்து இந்த டேபிளை வந்து ஃப்ரீக்வன்சி டேபிளா மாத்த போறீங்க. எப்படி மாத்துறாங்க? அப்போ 0 to 20, 20 to 40, 40 to 60 இந்த மாதிரி இன்டர்வல் பிரிச்சிடுறீங்க. ஸோ அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பிரிக்கிறீங்க. அப்ப 0 to 20 உள்ள 41. அடுத்தது 20 to 40 இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும்? 51. அப்ப 40 to 60 இந்த ரெண்டுத்தையும் இதுல மைனஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 156 மைனஸ் 92, முந்தின டேட்டா மைனஸ் பண்ணிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், $100 $100 குறைவானவங்க அப்படின்னா அதுக்கு முந்தின இதை வந்து மைனஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். 194 மைனஸ் 156, 38, 201 மைனஸ் 194, 7 மெம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி டேபிளாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஒரு இன்டர்வல் போட்டுட்டு அதை வந்து மாற்றிக்க முடியும். இப்போ மோர் தேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வியில். இப்போ நீங்கள் ஃப்ரீக்வன்சி டேட்டாவாக மாற்றிட்டீங்க, இது லெஸ் தேனுக்கு. மோர் தேனாக மாற்றணும்னா மோர் தேன், அதாவது 201 ஒர்க்கர்ஸ் மொத்தமாக $0 யாருமே இல்லை. ஸோ அதனால 201 பேர். $20 யாரு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் ஆட் ஆயிடுவாங்க. ஸோ 160, $40, 192, $60, 45, $80, 7. ஸோ இது ஒரு உதாரணத்துக்கான சம்மு தான். உங்களுக்கு இதுவே எக்ஸாம்ல வருமா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல வந்ததால நான் கொடுத்தேன். ஓகேவா?
இப்ப ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களோட வெயிட் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சிடுறோம். அதாவது இன்க்ரீசிங் ஆர்டர்ல பிரிச்சுக்கிட்டோம். அப்ப இந்த மாதிரி டேபிள் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அதாவது 30 to 35 அப்படின்னா 35க்கு உட்பட்டவர்கள் 31, 33, 34, அப்போ 3. 35லேருந்து 40, அப்போ 40க்குள்ள 36, 38, 39, அதுக்கு தான் இந்த கலர்ல கொடுத்துருக்கு இந்த மாதிரி. ஸோ இதை ஃப்ரீக்வன்சி டேபிளா மாத்துறீங்க அப்படின்னா அப்போ இந்த இன்டர்வல்குள்ள எத்தனை டேட்டா நம்ம கிட்ட இருக்கோ அதை மாத்துறது. ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ நமக்கு இதில் என்னென்னலாம் கிடைக்குதுன்னா கிளாஸ் விட்த். விட்த்னா இதோட விட்த் 30 + 5, 35 + 5. இப்போ விட்த் வந்து 5. ரேஞ்ச் 65 - 31. அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணீங்கன்னா ரேஞ்ச் கிடைச்சிடும். நம்பர் ஆஃப் கிளாஸஸ், எத்தனை கிளாஸ் இதில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த 34/5 அப்ராக்சிமேட்லி 7, 8 இன்டர்வல் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, அப்ராக்சிமேட்லி 8 இன்டர்வல் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி டேபிளாகவும் அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 30 to 35 இத்தனை பேர் இருந்தாங்க, இந்த மாதிரி இந்த டேபிளை ரெப்ரசன்ட். இந்த டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒரு யூனிட் வரும். அப்போ இதை பற்றி இன்னுமே கூட நம்ம நல்லா படிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃப்ரீக்வன்சி டேபிள் ஃபார் தி டேட்டா. இப்போ 50 ஸ்டூடெண்ட்டோட டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டேக் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் 10 to 20ன்னு எடுத்துக்கோங்க, இதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்ககிட்ட ஒரு டேட்டா ரேண்டமா ஒரு டேபிள் இருக்குது, யார் யாரும் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, ஒரு 50 பேர் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரீஆர்டர் த டேபிள் லோயஸ்ட் டு ஹையஸ்ட்டை ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, மொத்தமா அந்த டேட்டா வந்து 50 வந்து லோயஸ்ட் டு ஹையஸ்ட் ரீஆர்டர் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் விட்த். கிளாஸ் விட்த் வந்து 10 to 20 சொல்லியிருந்தாங்க, அப்போ 10. ஓகேவா? ரேஞ்ச், ரேஞ்சு லோயஸ்ட் டு ஹையஸ்ட், அப்போ 82 - 15, 67. அப்போ உங்களுக்கு அந்த கிளாஸ் இன்டர்வல் எத்தனை வேணும் அப்படின்னா அந்த ரேஞ்ச் டிவைடட் பை கிளாஸ் விட்த், அப்போ 6.7, அப்ராக்சிமேட்லி 7 அல்லது 8 இன்டர்வலோ நீங்கள் இந்த டேட்டா வந்து ஃபிட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ணலாம். 10 to 20 எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர். ஓகேவா? அதாவது 10, 11, 12, 13, 14, 15, அது மாதிரி அதான் சொல்ல இந்த 2 பேர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்வல் டேபிளை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எடுத்து போடுறதுன்றது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? அதை ஃப்ரீக்வன்சி டேபிளாகவும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கிராஃபிக்கல், சப்போஸ் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கர்வேச்சர் போட்டு கூட பார்க்கலாம், அது டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, ஒரு பெல் ஷேப்டு கர்வ் கிடைக்குதா அப்படின்னு. அது இந்த பெல் ஷேப்டு கர்வ் நிறைய இடத்துல வரும். அது வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்போ இதில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னது, பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னது, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னது, இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னது, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது எல்லாம் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்குது. சரியா? ஸோ இதை வந்து கேட்டதுக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீரீஸ் நிறைய வீடியோஸ் வரும், அதை படிங்க, இந்த எக்ஸாமுக்கு நல்லா அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ.